ஹாய் எம்கே ஃபுட்ஸ். எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் ஒரு பாக்ஸு, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா, பிரிஞ்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, தனி மிளகாய் பொடி, கறி மசாலா பொடி, புதினா மல்லி சாறு, தேங்காய் பால், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3/4 உலக்கு அரிசி, ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுக்கிறணும். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வைப்போம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம். டால்டா 2 ஸ்பூனு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சிப்பூ நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடித்து வரணும். வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வேகணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வேகணும். நல்லா கிண்டி விடணும். கிண்டி நல்லா வதங்கின விட்டு இந்த அளவுக்கு வெந்துடணும். வெந்தபடி தக்காளியை போட்டுக்கிடலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கி வந்துடணும். மல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கி கிண்டி விடுங்க. நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்துருச்சு. எல்லா பொடியும் ஒன்றா கொட்டிக்கிடுவோம். கொட்டி நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, அது நல்லா வதக்கிக்கிறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதங்கி நல்லா இஞ்சி பூண்டு நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். தயிர் ஊற்றிக்கிடலாம். தயிரையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கிறணும். ஒரு அரிசி அளந்த உலக்கில் தேங்காய் பாலும் புதினா மல்லி சாறையும் ஊற்றி அதோட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி உலக்கட்டணும். அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு 2 பங்கு தண்ணி உலக்கட்டிக்கிறணும். கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறணும். 1/4 டம்ளரு காளானன்னு அது மேலே போட்டுக்கிறோம். நம்ம முதலே வதக்கும் போது போட்டால் உடையும். அதனால் எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறம் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை 3 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்தாச்சு. அதையும் போட்டுக்கிடலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்புல நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கிடலாம். 2 விசில் வரணும். 2 விசில் வந்துருச்சு. நல்லா சோறு அந்த மாதிரி கிண்டி சுற்றி வர நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். காளான் பிரியாணி ரெடி.